Taste the Daily. எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரளாவின் திருச்சூர், பாலக்காடு, தமிழகத்தின் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், கர்நாடகாவின் கிருஷ்ணராஜபுரம் என மொத்தம் 7 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் வகையில் 3 மாநிலங்களை இணைக்கும் வந்தே பாரத் ரயிலுக்கு திருப்பூர் ரயில் நிலையத்தில் மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக வந்தே பாரத் துவக்க நிகழ்ச்சிக்காக நடத்தப்பட்ட ஓவியம், கட்டுரை, கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரயில்வே துறை சார்பில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் சான்றிதழ்களை வழங்கினார். விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி இடம்பெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வருவோரிடம் சோதனைச் சாவடிகளில் குடிநீர் பாட்டில்கள் பறிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் குடிநீருக்கு அவதியடைய நேர்ந்தது. கூடலூரில் சோதனைச் சாவடியில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில் பறிக்கப்பட்டு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் மாவட்டம் முழுவதும் வாட்டர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் வாட்டர் ஏடிஎம்கள் பராமரிப்பின்றி கிடப்பதால் தண்ணீருக்கு தவிக்கும் நிலை உள்ளதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர். வாட்டர் போர்டில் 2 வாட்டர் போர்டில் தான் 100 ருபீஸ் ஃபைன் போட்டாங்க. அதுக்கு என்னதான் பண்ண முடியும்? இங்கே 40 கிலோமீட்டர் அப்புறம் தான் கடை ஏதாவது இருக்கு. அதுதான் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்ல. அது இந்த வெயில் மாதிரி சிச்சுவேஷன்ல கிளைமேட்ல நமக்கு தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு ஃபைண்ட் எனி ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். ஆர் தே ஹேவ் டு ப்ரொவைட் த ட்ரிங்கிங் வாட்டர் ஆன் த வே ஆர் செக் போஸ்ட். தே ஆர் நாட் டூயிங் தட். சென்னை விமான நிலையம் வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மின்னஞ்சல் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. சமீப காலமாக கல்வி நிலையங்கள், முக்கிய அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏரியின் முழு கொள்ளளவான 25 அடியில் தற்போது 23 அடியை தண்ணீர் அளவு எட்டியுள்ள நிலையில் ஏரிக்கு வரும் 300 கன அடி நீரும் 3 மதகுகள் மூலம் அப்படியே கிளியாற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வெளியேற்றப்படும் நீர் மூலம் கத்தரிச்சேரி, முருக்கம்பாக்கம், வளர்பிறை, முன்னுத்திக்குப்பம், விழுதமங்கலம் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஏரி நீர் வீணாக கடலில் சென்று கலக்காமல் அதனை முழுமையாக பயன்படுத்த விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவோணத்தில் ஒருமையில் பேசிய விடியா வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலமேட்டுப்பட்டி கிராம பெண்கள் காவாலிப்பட்டியில் உள்ள குளத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சென்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் அவர்களை ஒருமையில் பேசி அவர்களின் பணி அட்டைகளை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த பெண்கள் ஒன்று திரண்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆவேச காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்னன்னு எங்க தரப்பே கேட்கல. அவரு நீங்க எதுக்கு யார் வேலை பார்த்தியா, யாரும் பார்க்கல, உங்க மேல என்ன தப்புன்னு எங்க தரப்பே அவர் கேட்காம எங்க பேரை ஆப்ஷன் போடுறதுக்கு அவர் பதில் சொல்லணும். நாங்க அவருக்கு வன்மையா கண்டிக்கிறோம். எங்க தரப்பை கேட்கவே இல்லை. மக்களோட தரப்பை அவர் கேட்கவே இல்லை. நீங்க யாரும் வேலை பார்த்தியா, நீங்க யாரும் வேலை பார்க்கல அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும்.